Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன V collar neck front pleated kurtiயோட cutting and stretching தான் பார்க்க போறோம். இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also neckல இந்த சிம்பிளான ஆரி work எப்படி போடுறது பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So please video last வரைக்கும் பாருங்க. And உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா comment sectionல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி please like பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். And please மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, அப்போதான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஜார்ஜெட் 3 மீட்டர்ஸ் அண்ட் சன் கிரேப் 2.5 மீட்டர்ஸ். இந்த குர்த்தி எம் சைஸ் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் சார்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செல்வேஜ் சைடு, இது வந்து ஃபோல்ட் சைடு. ஸோ ஃபோல்ட் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க, ஸோ தட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 inch மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குர்த்தியுடைய லென்த் 42 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்ட் சைட்லேருந்து 6 inches மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லைன் ட்ரா பண்ணியாச்சு 6 inchesக்கு. நெக்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 0.75 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -1, ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம குர்த்தியோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான் முதல்ல மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் 0.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து 0.5 inch மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தான் கட் பண்ணிட்டு இருக்கோம், குர்த்தியோடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய 1/4 ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய 1/4 ரவுண்ட் வந்து 8.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ண போகிறோம், இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இப்போது நெக்கோடைய வித் 2.75 inch மார்க் பண்ணிக்கலாம், அதாவது 2.25 inch. இப்போது ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த் மார்க் பண்ண போகிறோம். ஸோ டேப் இந்த மாதிரி சைடாக வச்சு 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1.25 inch மார்க் பண்ணுங்க. இப்போது இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் 0.5 inch, ஆர்ம் ஹோலில் 0.5 inch அண்ட் சைட் சீமில் 1 inch. ஸோ மார்க் பண்ணியாச்சு. சைட் சீம் 1 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நாட்ச் கட் பண்ணணும், இங்கேயும் நாட்ச் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது செல்வேஜ் சைட், இது வந்து ஃபோல்டு சைட். ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் சைடு வந்து லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கே வந்து 1 inch மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது குர்த்தியோடைய லென்த் 42 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஹாஃப் ஆர்ம் ஹோல் -1, ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இதோட 1/4 ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய 1/4 ரவுண்ட் 8.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். பேக் குர்த்தி போர்ஷன், ஓகேவா? இப்போது நெக் வித் 2.25 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இது வரைக்கும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் நெக் லென்த் வந்து 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து 1/2 inch, ஆர்ம் ஹோலுக்கு 1/2 inch, சைட் சீமுக்கு 1 inch. இப்போ இங்கே ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்குக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தேவையில்லை, ஸோ அதனால் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கல. இப்போ கீழே இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குர்த்தியோடைய பேக் போர்ஷன். இப்போது அகெயின் ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. கீழே வந்து அதே மாதிரி 3 inches மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் முதலே மார்க் பண்ணி கட் பண்ண மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் குர்த்தி போர்ஷன். நெக்ஸ்ட் வந்து லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருந்து அகெயின் வந்து அதை நம்ம மடிக்கணும். ஸோ இது வந்து ஃபோல்டு சைடு. ஃபோல்டட் சைடு வந்து அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும் ஃபேப்ரிக். இப்போது மேலே 1 inch மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லென்த் வந்து 41 inches மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் லைனிங்கோட லென்த் வந்து மெயின் ஃபேப்ரிக் விட ஒரு 1 inch வந்து கம்மியாக இருக்கணும். அதனால் 41 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் ஸ்லோப்காக 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -1, ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய 1/4 ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 வேஸ்ட் 8.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் 1/4 inch பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ண போகிறோம் இது வரைக்கும். இப்போது ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நெக் வித் 2.75 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் லென்த் வந்து 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஷோல்டரில் வந்து 1/2 inch, ஆர்ம் ஹோலுக்கு 1/2 inch அண்ட் சைட் சீமுக்கு வந்து 1 inch. இப்போது கீழே இந்த மாதிரி 3 inches மார்க் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நாட்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் இருந்த பீஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ அகெயின் இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் 0.5 inches மார்க் பண்ணுங்க. அண்ட் இந்த லைனில் ஒரு அரேஞ்ச் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஸோ இந்த லைனை தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டேப் வந்து இந்த மாதிரி சைடாக வைங்க. 10 inches மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம்ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் லைனிங் போர்ஷன். இங்கே நாட்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஜார்ஜெட்டும் லைனிங்கும் வந்து ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாட்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும், டாப் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ ஃபுல்லாக டாப் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. கீழே வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. இப்போது ஃப்ரண்ட் ஜார்ஜெட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிருந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 inch ப்ளீட் வந்து நம்ம மடிக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ நான் பெல் பின் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளீட் பக்கத்திலேயே 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 1/2 inchல இருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா வைங்க. ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் ப்ளீட்ஸ். 1/2 inchல எப்படி ஓவர்லாப்பிங் ப்ளீட்ஸ் வைக்கிறதுன்னு நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அகெயின் 1/2 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து 2.5 inches மார்க் பண்ணிட்டு
இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த பாயிண்டில் வைங்க. இப்போ அகெயின் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த பாயிண்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஒரு குட்டி ப்ளீட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக 2.5 inches வரணும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா இந்த 2.5 inchesக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் நான் இது வந்து நீட்டாக அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அயன் பண்ணியாச்சு. இப்போது லைனிங் எடுத்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ டாப் ஸ்டிச் போட்டாச்சு. சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ச் பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து டாப் ஸ்டிச் போடணும். இப்போது ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹாஃபாக வந்து மடிச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம நெக் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம் காலருக்காக. இப்போது நெக் மெஷர் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாஃப் காலர் ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 12.5 inches வருது. இப்போது இந்த பேக் நெக்கோடைய ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 inches வருது. ஸோ அந்த ரெண்டு மெஷர்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து ஃப்ரேமில் போட்டிருக்கேன் டைட்டாக. இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது காலருடைய வித் வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ண ஹாஃப் காலர் ரவுண்ட் 12.5 inches நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பேக் ரவுண்ட் வந்து ஒரு 2.5 inches மார்க் பண்ணோம் இல்லையா. இப்போ அந்த 2.5 inches இங்கே மேலே இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒய் பிகாஸ் நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து ஒர்க் பண்ணல, ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ மேலே வந்து 0.5 inch அண்ட் கீழே வந்து 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் காலர் போர்ஷனு. ஸோ எஃப்சி அப்படின்னு எழுதிக்கிறேன். எஃப்சினா ஃப்ரண்ட் காலர், பிசினா பேக் காலர். இதே மாதிரி இன்னொரு காலரும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண இந்த வாட்டர் ஃபில்லிங் டிசைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நான் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். என்னுடைய காலர் வித் வந்து 1.5 inches. ஸோ அந்த 1.5 inches வித்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1.5 inchesக்கு இருக்குது அந்த பாக்ஸோடைய வித்து.
ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த டிசைனை வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரேசிங் ஷீட்டில் இந்த டிசைனை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் வீடியோட எண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் அடியில் ஃபோன் வச்சு நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோனில் இருந்த டிசைன் வந்து நான் ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் இது முடியுது இல்லையா, நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து கீழே கண்டினியூ ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கரெக்டாக அந்த காலர் வித்துக்கு ஏற்ற மாதிரி அதை அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே தான் வரணும் அந்த டிசைன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இதை எப்படி கண்டினியூவாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏரோ மார்க் லைன் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம இப்போது இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த பாயிண்ட் வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கரெக்டாக வந்து இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ கரெக்டாக வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அகெயின் அதை வந்து நான் கீழே கண்டினியூ பண்ணிக்கிறேன். சேம் அதே ஏரோ மார்க் பாயிண்டில் கரெக்டாக வந்து அதை செட் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெட்டாலிக் கோல்டு கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் சூயிங் த்ரெட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் 14 சைஸ் நீடில் எடுத்துக்கிட்டேன். இப்போது த்ரெட் வந்து நான் பாபின்லேயும் கொஞ்சம் வைன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம் டைட்டாக. இப்போது அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகாஸ் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணும்போது தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா. ஸோ பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃபேப்ரிக் எடுத்துடலாம் ரிங்கில் இருந்து. இப்போது நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 காலரும் கட் பண்ணியாச்சு. இப்போது
லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த காலரை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள் லைனிங் மேலே. இப்போது இந்த சைடு ஸ்டிச் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. கரெக்டாக நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலரை நம்ம குர்த்தியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் காலருடைய மிட் பாயிண்ட். இப்போ இந்த காலருடைய மிட் பாயிண்ட்டும் இந்த குர்த்தியோடைய பேக் நெக்கு, நல்லா கவனிங்க, பேக் நெக்குடைய மிட் பாயிண்டில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாட்ச் கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் நாட்ச் கட் பண்ணியாச்சு. இப்போ காலர் எடுத்துக்கலாம். ஸோ காலருடைய மிட் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த மிட்டை வந்து நாட்சை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணுங்கள் காலரில். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கரெக்டாக வந்து வச்சு காட்டுறேன் காலரை. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நான் இது வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, கரெக்டாக அந்த ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நாட்ச் கட் பண்ணியாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி அப்படியே அழகாக வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காலரையும் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். காலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் தான் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த காலரை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே 1 inch மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஸ்லீவோடைய லென்த்து 16 inches மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 3/4 ஸ்லீவ் போதும். உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் லென்த் 16 inches மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 inches. ஸோ 7 inches மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே அரேஞ்ச் மார்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/4 inch கீழே மார்க் பண்ணுங்கள். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணலாம். இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3/4 லென்த்ன்றதுனால எனக்கு 3/4 லென்த்தோடைய ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ 9 inches இருக்குது.
ஸோ அதனுடைய ஹாஃப் வந்து 4.5 inches. ஸோ கொஞ்சம் லூஸ் வேணும் எனக்கு, அதனால் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. சைட் சீம் வந்து 1 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக லைன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பேக் ஆர்ம் கர்வ் கட் பண்ணிக்கலாம். மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவுடைய எட்ஜஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம குர்த்தியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? குர்த்தி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த நாட்ச் இருக்குல்லையா, அந்த நாட்ச் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் மொத்தம் 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து சைட் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைனிங்கை வந்து இந்த மாதிரி மேலே சைடு டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது ஜார்ஜெட்டுடைய சைடு வந்து ரெண்டும் ஒன்றா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போது இங்கேருந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம் கடைசி வரைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி உள் சைடு வந்து நம்ம தள்ளணும். ஸோ உள்ளே வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் நம்ம உள்ளே தள்ளியிருக்கோம். இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ லைனிங்கும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அண்ட் ஜார்ஜெட்டும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடும் வந்து லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குர்த்தியோடைய பேக் டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து 9 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். 4.5 inches லென்த் அண்ட் 5.5 inches வித்துக்கு. ஸோ அதோடைய மிட் பாயிண்ட், அதாவது மிட்ல வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த சைடு 3/4 inch அண்ட் அந்த சைடு 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 1.5 inches கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 1.5 inches இருக்கு. இப்போ இது வந்து நம்ம உள்ள எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 inches தானே கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 inches வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இந்த ஃபேப்ரிக்கில். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுடைய மிட் பாயிண்ட்டு, ஸோ இது ரெண்டு கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச் பண்ண, அதாவது ஒரு 1 inch மேலே இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போது இதை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹூக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு ஹூக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லைனில் வந்து இந்த லைன் இதில் வந்து நம்ம காஜா வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஹூக்கு ஸ்டிச் பண்ணணும் அண்ட் இந்த லைனில் வந்து காஜா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணும்போது நம்ம ஹெட் போர்ஷன் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வியர் பண்ணி. இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.